Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 unit exercise 5 இருந்து sum number 3 பார்க்க போகிறோம். Find the area of the triangle formed by the lines 3x plus y minus 2 equal to 0, 5x plus 2y minus 3 is equal to 0 and 2x minus y minus 3 is equal to 0. இப்போ இது line 1, இது line 2, இது line 3. இல்லையா, 3 லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி ஃபார்ம் பண்ணது இந்த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா, அதனால் நான் இங்கே எழுதி காமிக்கிறேன். 3x ப்ளஸ் y மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு லைன் இல்லையா. அடுத்ததா லைன் 2, 5x ப்ளஸ் 2y மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்ததா 2x மைனஸ் y மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 3 லைன் இன்டர்செக்ட் ஆகுது. இப்போ பாருங்க, இது லைன் 1, இது லைன் 2, இது லைன் 3 இல்லையா. இந்த பாயிண்ட் லைன் 1 அண்ட் லைன் 2, லெட் இட் பி B. இந்த பாயிண்ட் லைன் 2 அண்ட் லைன் 3, லெட் இட் பி C. லைன் 3 அண்ட் லைன் 1 வந்து Aன்னு வச்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த வெர்டெக்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததா என்னன்னு நம்ம முடிவு பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் solving line 1 and line 2. line 1ஐயும் line 2ஐயும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு எந்த வெர்டெக்ஸ் கிடைக்கும்? B வெர்டெக்ஸ் கிடைக்கும். அப்போ line 1 என்ன? 3x plus y minus 2 equal to 0. இந்த கான்ஸ்டன்ட்டை லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ரைட் சைட்லேயே வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ரெண்டுமே ஒன்று தான். 5x plus 2y minus 3 is equal to 0. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம், இந்த பார்ட் ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 6x plus 2y minus 4 is equal to 0. அடுத்ததா செகண்ட் ஈக்குவேஷனை நான் எதுவுமே செய்ய போகிறதில்ல, அப்படியே போட்டுக்கிறேன். 5x plus 2y minus 3 is equal to 0. நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். சப்ராக்ட் பண்ணால் சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ இது ரெண்டும் கேன்சல். ஸோ x is equal to x minus 1 is equal to 0. therefore x is equal to plus 1 இல்லையா, ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு 1 கிடச்சிது இல்லையா. இப்போ இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 2ல் 5 into 1 plus 2y minus 3 is equal to 0. இந்த y டேர்ம் வச்சுட்டு இதெல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிடலாம். 2y equal to minus 5 plus 3. அப்போ இதனுடைய வேல்யூ minus 2 வரும். இங்கே 2y இருக்குது, yயோட வேல்யூ minus 2 divided by 2. ரெண்டுமே கேன்சல் பண்ணோம்னா y equal to minus 1. ஸோ இந்த கோஆர்டினேட் இருக்கு இல்லையா, B கோஆர்டினேட்டுக்கு இதை நம்ம கண்டுபிடிச்சோம், சால்விங் லைன் 1 and 2. அப்போ இது வந்து எக்ஸோட பாயிண்ட் 1 ஆகும், ஒய்யோட பாயிண்ட் மைனஸ் 1 ஆகும் கிடச்சிருச்சு. இப்போ லைன் 1 and 2 செஞ்சோமா, அடுத்தது லைன் 2 and 3. சால்விங் லைன் 2 and லைன் 3. லைன் 2ஓட ஈக்குவேஷன் 5x plus 2y minus 3 is equal to 0. லைன் 3 ஓட ஈக்குவேஷன் 2x minus y minus 3 is equal to 0. Let it be the equation number. இங்கே இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் 1ன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இதை 2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த கன்ஃபியூஷன் வேண்டாம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வச்சதே வச்சிடலாம். அதாவது இதை 2 ஈக்குவேஷன் வச்சுருக்கோம் இல்லையா, இதை 3 ஈக்குவேஷன் நம்பர் 3. சால்விங் நம்பர் லைன் அண்ட் 2 தானே பண்ண போகிறோம், இல்லை 2 and 3 தானே. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அதாவது ஈக்குவேஷன் 2ல் நான் எந்த சேஞ்சஸுமே பண்ண போகிறது இல்லை. 5x plus 2y minus 3 is equal to 0. ஈக்குவேஷன் 3ல் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 4x minus 2y minus 6 is equal to 0. நேச்சுரல் நெகட்டிவ் ரெண்டும் கேன்சல். 9x minus 9 is equal to 0. 9x is equal to 9, x is equal to 1. ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு நமக்கு.
இதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணால் 3லே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் எக்ஸோட வேல்யூ இல்லையா. இங்கே நான் பாக்ஸ்குள்ளே போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 × 1 - y - 3 = 0. இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா -y - 1 = 0, y = -y = 1ன்னு வரும். இந்த y இந்த ரைட் சைடில் கொடுத்துட்டோம்னா நமக்கு y-ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும், -1ன்னு வரும். இந்த y ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த y-ஓட வேல்யூ -1. ஸோ எக்ஸோட பாயிண்ட்ஸ், அதாவது இந்த c கோஆர்டினேட்னோட பாயிண்ட்டும் 1, -1ன்னு வருது. ஓகே, அதனால தான் இந்த கன்ஃபியூஷன் வர வேணான்றதுக்காக தான் இதே பேஜில் போட்டேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த இடம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த ஒய்யை மட்டும் ரைட் சைடு கொண்டு போயிடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. -1 = y, ஒய்யோட வேல்யூ -1. சிம்பிளாக முடிஞ்சிடும். மைனஸ் சேஞ்செல்லாம் கஷ்டம்லாம் பட தேவையில்லை. ஸோ இந்த கோஆர்டினேட் நமக்கு கிடச்சிருச்சு -1, 1, -1. இப்போ ரெண்டு பேர் ஆஃப் செட்டை வந்து 2 பேர் ஆஃப் லைனை நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது 2 வெர்டெக்ஸ் கிடச்சிருச்சு. அடுத்ததா லைன் 3 அண்ட் லைன் 1 இல்லையா. இப்போ லைன் 3 அண்ட் லைன் 1 இல்லையா. லைன் 3யோட வேல்யூ என்ன, 2x - y - 3 = 0. லைன் 1ஓட வேல்யூ 3x + y - 2 = 0. இதனோட ஈக்குவேஷன் நம்பர் நான் ஏற்கனவே 3ன்னு வச்சுருக்கோம், இதை 1ன்னு வச்சுருக்கோம். இப்போ சால்விங் 1 and 3 தானே. நேச்சுரல் நெகட்டிவ் டைரெக்டாகவே கேன்சல் பண்ணலாம். இந்த பாருங்கள், 5x -5 = 0. இந்த -5 ரைட் சைடு போச்சுன்னா +5. 5x = 5, therefore x = 5 / 5, x-ஓட வேல்யூ 1. இதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போடலாம். இன் ஈக்குவேஷன் 1, 3 × 1 + y - 2 = 0. இது ரெண்டும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 1 கிடைக்கும். y + 1 = 0, y = -1. ஸோ இந்த பாயிண்ட்டு நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த பாயிண்ட் என்ன வருது நமக்கு, இதுவும் 1, -1 தான், இதுவும் 1, -1 தான், இதுவும் 1, -1 தான். இப்போ எப்படி எல்லா கோஆர்டினேட்டுமே 1, -1 இருந்தால் எப்படி நம்ம வந்து ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க முடியும்? ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்க முடியாது. தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். சின்ஸ் எதனால் அப்படின்னா ஆல் த பாயிண்ட்ஸ் ஆர் ஆன் த சேம் லைன். இங்கே எந்த இடத்துலையுமே சைனிங் எரர் வரக்கூடாது. சைனிங் எரர் வந்தால் ஒரு இடத்துல வந்தாலும் சரி, மொத்த சம்மும் தப்பு. அதனால் சைனிங் எரர் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.